ஷே பெஸ்டோ பிரம்மா சிவன் 3 பேர் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கைலாசத்தில் நீதிமான் கணக்கு போடுதாரு. இன்னைக்கிலேருந்து நீதிமான் கணக்கு நீதிமான் கணக்கு. சென்னை மெட்ராஸில் கணக்கு பிளவர் கட்டட பில்டிங்கு மேலே வரை கெட்டி 2000 மக்கள் வெளியே கிளம்பிருச்சு, வெளியே வந்துருச்சு. அப்போ இது யார் காரணம்? மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு. இந்த 3 அரசையும் நீதிமன்ற கோர்ட்டில் தாக்கல் பண்ணிக்கோப்பா. முக்கால் சத்தியம். இந்த கட்சி கொடியை தூக்கி பூரா பாழாக்கி பூமியை பூரா மேலே வரைக்கும் ஃப்ளவர்களை ஏற்றி பாழாக்கி வச்சுருக்கான். அப்போ பூமியை ஆட்டுனா என்ன நடக்கும்? பூமி நிலநடுக்கம் வந்தால் என்ன நடக்கும்? காற்று, புயல், மழை, காற்று எல்லாம் வந்தால் என்ன நடக்கும்? இதுக்கு தான் அந்த கேள்வி கேட்கார். மாநில புயலா பூமியில் கொடுத்துருக்கேன், உழைச்சி சாப்பிட்டு போங்கடான்னு கொடுத்துருக்கேன். இப்படி நான் ஃப்ளவரை கட்ட, குளத்தில் மண்ணல்ல, பூரா குளத்தை மூட நான் இது கொடுக்கல அப்படின்ட்டார். ஆனால் கையெழுத்து போட்டவன வரைக்கும் எல்லாம் விசாரணை வரையில் டெல்லியில் டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு 3 கணக்கு எடுக்கல. எல்லா அரசியல்வாதி உள்ளே மாட்டி வருவான். இதான் கணக்கு. இப்போ தமிழ்நாட்டில் சென்னை மெட்ராஸில் அதிர்வில் வெளியே கிளம்புது, வெளியே வருது. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் உள்ள நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிடுறப்பா. கணக்கு போட்டார். அந்த கணக்கு வரையில் கரெக்டாக எடுப்பார் நீதிமான். முக்கால் சத்தியம். நீதிமான் கணக்கு போட்டாருப்பா. முக்கால் சத்தியம்.